நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள். தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 9ஆம் வசனம் மற்றும் 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகுவதாக. இந்த புதிய மாதத்தை காணச் செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். தேவன் உங்களுக்கு நற்சீர் தருவேன் என்கிறார். நல்ல சீர். திருமண வேளைகளிலே பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான வார்த்தை சீர். என்ன சீர்வரிசையெல்லாம் எப்படி என்று கேட்பார்கள். இங்கே நம்முடைய மணவாளனாகிய கர்த்தர் உனக்கு நற்சீரை கொடுப்பேன், உனக்கு நல்ல சீர்வரிசை செய்வேன் என்பதாக சொல்கிறார். ஐ வில் மேக் யூ ப்ராஸ்பர் மோர் தேன் பிஃபோர். அதாவது உங்கள் முந்தின சிறப்பை விட உங்களுக்கு வளமை அதிகரிக்க செய்வேன் என்கிறார். அந்த சிறப்பான வளமை என்ன? இன்று எல்லாரும் இந்த வளமையை நோக்கித்தானே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். செழுமை, வளமை, கொழுப்பு இவைகளை நோக்கித்தானே இருக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வளமை என்ன? நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன், நான் உன் கூடவே இருப்பேன். இதுதான் முதலாவது செழுமையான வளமையான ஒரு காரியம். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய வழிகளை குறித்தோ, என்னுடைய எதிர்காலங்களை குறித்தோ, என்னுடைய எதிர்கால தேவைகளை குறித்தோ நான் மறள வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் தேவைகளை குறித்து மறண்டு விடாதே, கலங்கி விடாதே. உன்னோடு இருக்கவே இம்மானுவேலராக வந்தேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது யார் நமக்கு எதிரியாக இருக்க முடியும்? ரோமர் 8:31 அதைத்தானே சொல்லுகிறது. ஆம், எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, பயப்படாதே. தேவன் உன்னோடு இருக்கும்போது யாருக்கும் பயப்படவோ அஞ்சவோ வேண்டியதில்லை. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். தாவீதின் அனுபவத்தை கூறுகிறதை பாருங்கள். தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன், தேவனை நோக்கி கூப்பிடுவேன், என் எதிரிகள் பின்னிட்டு ஓடுவார்கள். நான் தேவனையே நம்பியிருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்பதாக 56ஆம் சங்கீதத்திலே 9 மற்றும் 11வது வசனத்திலே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அனுபவத்திற்குள் நீ வந்திருக்கிறாயா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நீ கர்த்தரோடு இருக்கிறாயா? சற்று யோசித்து பார் தேவ பிள்ளையே. கர்த்தருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நீ உன்னுடைய சத்தம் ஆண்டவரிடத்தில் கேட்க முடியாது, அவரிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறாயா? கர்த்தரில் நம்பிக்கையோடு இருக்கிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆம் என்றால் நீ பயப்பட வேண்டியதே இல்லை. சிறப்பான மேன்மையான வளமை உன் தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசித்து தியானியுங்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுக்கிற முதலாவது வளமையான காரியம், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார். இரண்டாவதாக, உங்களை பாதுகாப்பேன், உங்களை கண்ணோக்குவேன் என்பதாக 36ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். கண்ணோக்குவேன் என்பது என் கண்கள் எப்பொழுதும் உன்மேல் நோக்கமாக இருக்கிறது. ஒரு தாய் வேலை செய்து கொண்டிருந்தாலும் விளையாடி கொண்டிருக்கிற தனது குழந்தையின் மேல் நோக்கமாக இருப்பாள். பாதுகாக்கும் உன் தேவனின் கண்கள் உன் உலக தாய் தகப்பனது கண்களை விட மேலானது தேவ பிள்ளையே. லேவியராகமம் 26:9 வாசியுங்கள். வல்லமையுடைய தேவனது கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதாக 2 நாளாகமம் 16:9 வாசிக்கிறோம். தவறான வழியிலே செல்லும் ஆலோசனைகளை அபத்தமாக்கி உனக்கு பாதுகாப்பான ஆலோசனைகள் கொடுக்கும் தேவ கண்கள் உன்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய ஆலோசனையை கேள். மரணத்திற்கு விலைக்கு விடுவிக்கவும் பஞ்ச காலங்களில் உன்னை உயிரோடு பாதுகாக்கவும் என் அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய கண்கள், தேவாதி தேவனுடைய கண்கள் உன்மேல் நோக்கமாயிருக்கிறது. நீ அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கின்ற பொழுது இந்த பாதுகாவல் உனக்கு உண்டு. ஆம், ஆண்டவர் கொடுக்கிற வளமை, ஆண்டவர் கொடுக்கிற செழிப்பு, ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் அதுதான். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை பாதுகாப்பேன். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார்,
உங்களை பண்படுத்தி பலனினால் நிரப்புவேன் என்பதாக சொல்லுகிறார். உங்களை பண்படுத்தி பலனினால் நிரப்புவேன். வளமை வேண்டி, ஆசீர்வாதம் வேண்டி நானே பல பிரயத்தனங்களை செய்து சோர்ந்து போனேன். எந்த பலனும் எந்த பயனும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி உன்னை நீயே நொந்து கொண்டிருக்கிறாயோ? அருமையான தேவ பிள்ளையே, உன்னை என் கரத்தில் கொடு. உன்னை பண்படுத்தி, உன்னை பக்குவப்படுத்தி, உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன். கனியினால் உன்னை நிரப்புவேன் என்கிறார் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இன்னும் என் இருதயம் மேடாக தரிசு நிலமாக இருக்கும் என்றால், கல்லான இதயமாக இருக்கும் என்றால், கல்லான நிலத்தை போல் இருக்கும் என்றால், முட்களால் சூழப்பட்ட ஒரு நிலமாக இருக்கும் என்றால், ஆழமான வேர் கொள்வதற்கு இடமில்லாத ஒரு நிலமாக இருக்கும் என்றால், ஆண்டவரே என்னை பண்படுத்தும், என்னை நொறுக்கும், என்னை உடையும், என்னை வனையும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே ஒரு கொடுப்போம். உங்களுடைய தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தரிசு நிலமாக இருக்கிற நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பண்படுத்தும்படியாக நாம் கொடுக்கின்ற பொழுது விதைக்கப்படுகிற வேத வசன விதைகள் 1, 30, 60, 100 பலன் கொடுக்குமே. உன்னை பலனினால் ஆண்டவர் நிரப்புகிறவராக இருக்கிறாரே. ஆம், தேவனுடைய ஆளுகை செய்வதற்கு ஒப்படைக்காத, பண்படுத்தப்படாததாக உன்னுடைய இருதயம் இருக்கும் என்றால் கனிகளை காண முடியாதே. உன் இருதயத்திலே தேவனுடைய சிங்காசனம் போடப்பட்டிருக்கிறதா? தேவனுடைய ஆளுகை உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? அவருடைய சத்தத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் நீ கீழ்ப்படுகிற பிள்ளையாக, கீழ்ப்படுகிற மகனாக, மகளாக நீ காணப்படுகிறாயா? அருமையான தேவசன் ஜனமே, அவர் நம்மை பண்படுத்தும்படியாக, நம்மை உடைக்கும்படியாக, நம்மை சுத்தம் பண்ணும்படியாக செயல்படும்போது முறுமுறுக்காதே. மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் சுத்தம் பண்ணியே ஆக வேண்டும். சுத்தம் பண்ணுகின்ற பொழுது நோவுகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் முடிவை பார்ப்போம் என்றால் நிறைவான கனிகள், நிறைவான கனிகள், வழிந்தோடும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். யோவான் 15 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணுகின்ற பொழுது, அந்த கத்தியினாலே வெட்டப்படுகின்ற பொழுது, இலைகள், தலைகள், ஒருவேளை அழுக்குகளெல்லாம் நீக்கப்படுகின்ற பொழுது வேதனை இருக்கலாம், வலிகள் காணப்படலாம், நோவுகள் இருக்கலாம். ஆனால் மறந்து போகாதே, நீ கனி கொடுக்கும்படியாக தோட்டக்காரராகி அவர் உன்னை சுத்தம் பண்ணுகிறார். ஆம், சுத்தம் பண்ணுகின்ற பொழுது மாத்திரமே அந்த மரத்திற்கு ஒரு ஜீவன் உண்டாகும். சுத்தம் பண்ணப்படாத கொடிகளிலே கனிகளை காண முடியாது. அவைகள் தீஞ்சி உலர்ந்து போயிருக்கும். அவைகளை வெட்டி தீச்சுளையிலே போட்டு எரிப்பதற்கு தான் அவைகள் பயன்படும். ஆனால் அந்த கொடியானது சுத்தம் பண்ணப்படுகின்ற பொழுது அது கனிகளை கொடுக்கும்படி தேவன் சுத்தம் பண்ணுகிறார். வளமை, அவர் சுத்திகரிக்க உன்னை ஒப்புக்கொடு. அவர் சுத்திகரிப்பதற்காக நீ உன்னை ஒப்புக்கொடு. உன்னை பண்படுத்தும்படியாக, தரிசு நிலங்களை உடைக்கும்படியாக, உன்னை ஆண்டவர் நல்ல கனி கொடுப்பதற்காக கொடியாகி உன்னை அவர் சுத்தம் பண்ணும்படியாக நீ அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடு. அதிக கனி கொடுக்கும்படியாக அவர் சுத்தம் பண்ணுகிறார். முறுமுறுக்காதே. நீ மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி, அதிகமான ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ளவே தேவன் செயலாற்றுகிறார் என்பதை மறந்து போகாதே. பண்படுத்தி விதைக்கும் ஆண்டவர் மிகுந்த பலனினாலே ஆசீர்வதிக்கிறார். உனது சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய கற்பத்தின் கனிகளாகிய பலனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும். எரேமியா 31:27 வாசியுங்கள். தேவன் உங்களை ஆராய்ந்து அறியும்படியாய் வேதனை உண்டாக்கும் வழியை காட்டும்போது அவரிடமாய் திரும்பு. அவரில் நம்பி சார்ந்திரு. உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுத்து உன்னை நிரப்புகிற ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். உன்னுடைய நிந்தைகள் நீங்கும். உன்னுடைய வெட்கம், உன்னுடைய அவமானம் ஓடிப்போகும். உன்னில் ஆண்டவர் கிரியை நடப்பிக்க ஒப்பு கொடுக்க மாட்டாயா? அப்பொழுது விதைப்பு சமாதானமாயிருக்கும். கனிகள் மிகுதியாய் உண்டாகும். பூமியின் பலன்கள் கிடைக்கும். வானத்தின் ஆசீர்வாதங்கள் பெருகும். சகரியா 8:12. பயப்படாதிருங்கள், தேவன் உங்கள் கைகளை திடப்படுத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சகரியா 8:13 வாசியுங்கள். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே,
நீர் தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக நன்றி ராஜா. இந்த மாதத்திலே நீர் கொடுத்திருக்கிற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்கை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறீர். எங்களுடைய பட்சத்தில் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். எங்களை கண்ணோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறீர். நாங்கள் அதிக கனிகள் கொடுக்கும்படியாக பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படும்படியான கிருபையை கொடுக்கிறீர். முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. நாங்கள் நற்சீரை பெற்றவர்களாக எங்கள் தேவன் எங்களோடு இருப்பது வளமை, எங்கள் தேவனுடைய பாதுகாப்பின் வட்டத்திற்குள்ளாக இருப்பது வளமை, எங்கள் தேவனுக்காக தேவனில் நிலைத்திருந்து நாங்கள் கனி கொடுப்பது வளமை என்று சொல்லி இந்த வளமான வாழ்வு வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த தேவரீர் எங்களை கிருபை தாரும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.